எல்லாரும் சொல்லுங்க. பவனி வந்த இயேசுவை. ஆமா, இந்த வாரம் என்ன வாரம்? குருத்தோலை ஞாயிறு. அப்ப இந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை செஞ்சாங்க. ஆமா, போற்றி அப்படியே பாடிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆக இந்த நாளில நாம் கவனிப்போம். யாரை கவனிக்க போறோம்? எதுல வந்த? பவனி வந்த இயேசுவை கவனிக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமே. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 12, 13, 14, 15. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? அந்த பண்டிகை நாட்களில எருசலேமை நோக்கியதான ஒரு பயணம். சொல்லுங்க. அவர் தேர்ந்தெடுத்த வாகனம் கழுதை. ஆமென். இப்படி இந்த கழுதை பத்தி எல்லாம் நான் சொல்ல போறேன் பிறகு. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாருன்னா புறப்பட்டு போகிறார். அப்போ புறப்பட்டு போகும்போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்க பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்றாங்க. அப்போ நாமம் அல்லது அந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஓசன்னா அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. என்ன வார்த்தை? ஆமா, அது எபிரேயத்திலையும் அந்த வார்த்தை வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இத பழைய ஏற்பாடு எபிரேயர், அதாவது எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாடு எதெல்லாம் எழுதப்பட்டது? எந்த மொழியிலிருந்து? எபிரேய பாஷையிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதே போல புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலிருந்து மொழி மாற்றம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த இடத்துல சங்கீதங்களின் புத்தகங்களை பார்க்க போறோம். 118 25 வாசிங்களேன். 118 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு. அப்போ இந்த ஓசன்னா அப்படிங்கறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னா, கர்த்தாவே ரட்சியும். சொல்லுங்க எல்லாரும். ஓசன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். பழைய ஏற்பாடுல அப்படிதான் எபிரேய பாஷை சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதையே புதிய ஏற்பாட்டுல பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும் இருக்கும். ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 to வாசிங்க. ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். சரி, இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய வரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள் என்று. அப்போ ஓசன்னா என்பது ஒரு நாமம் அல்ல, ஒரு பெயர் அல்ல. ஓசன்னா என்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தாவே எங்களை
ரட்சியும். சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தார். சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? வந்தார். அவர் மூலமாக இந்த பூமிக்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபம் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இந்த கழுதையின் மேல ஏறி பவனியாக போவதன் மூலமாக முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக மாறுச்சு. ஆமென். இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய நோக்கங்கள் நிறைய இருக்கலாம். அப்ப இந்த குருத்தோலை ஞாயிறுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு நல்ல காரியம் என்னன்னா, ஆண்டவரை பற்றி முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அதே போல ஜெபம் கேட்கப்பட்டது. என்னன்னா, அன்றைக்கு அடிமைத்தனத்தின் நுகத்தில மக்கள் இருந்தார்கள். இப்போ என்னாச்சுன்னா, அந்த நாளில ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஓசன்னா, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி பண்ணின ஜெபம் கேட்கப்பட்டது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஜெபமும் கேட்கப்பட்டது. விரைவில் வெற்றியை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எப்ப தெரியும்? ஜூன் 5ஆம் தேதி தெரிஞ்சிருமா? தெரியுமா? இவ்வளவுதான் இருக்கிறீங்களா? என்ன ஜூன் 5 ரிசல்ட். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஓசன்னா, ஜெயமே அப்படின்னு சொல்லி அவரை, அந்த ராஜாவை வரவேற்பதற்கு அவர் மேல பாரத்தை வச்சுக்கிட்டு, அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு, விசுவாசம் வச்சுட்டு அவர் வாழ்க என்று சொல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஓசன்னா, ஜெயமே என்று சொல்லுகிறோம். ஜெயம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. சொல்லுங்க, காரியங்கள் சாதகமாய் ஆமென் மாறும். சொல்லுங்க, தேசத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஆட்சி வரும். அல்லேலூயா. யாருன்னு கேட்றாதீங்க, சொல்ல மாட்டேன். ஆமா, அல்லேலூயா. ஆனா ஒரு ஆட்சி வரும். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சியை தான். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆட்சி தான் நமக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? நிரந்தரமானது. ஆமென். ஆகவே அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புவோம். கர்த்தர் பெரியவர், நல்லவர். ஆமென். அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆவது அதிகாரம் 33ஆவது வசனம். 1 ராஜாக்கள் 1:33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது, சரி, ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகி சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீமோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். போதும். அப்படியே இல்ல, இது எந்த கழுதையாமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதை அப்படின்னா என்னன்னா, அது ஒரு கழுதை. இந்த கழுதையில யாருக்காக மட்டும் பயன்படுத்துவார்கள் என்றால், ராஜாக்கள் மட்டுமே ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயன்படுத்துவார்கள். கோவேறு கழுதை யாரு தான் பயன்படுத்துவா? நான் தமிழ் படித்தவங்களுக்கு நான் கேட்கிறேன், கோ என்றால் என்ன அர்த்தம்? அரசு. வெரி குட். கோவேறு, ஏறு அப்படின்னா ஏறுதல் அர்த்தம். சொல்லுங்க எல்லாருமே. கோவேறு அப்படின்னா ராஜா ஏறுகிற அப்படின்னு அர்த்தம். கோவேறு கழுதைனா ராஜா ஏறுகிற கழுதை. ஆமென். அல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் உடனே பதில் வர மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? கோவேறு கழுதை என்று சொன்னேன், ராஜா ஏறுகிற கழுதை என்று சொன்னேன். ஆமென். இப்ப நீங்கள் நானும் ராஜா. உண்மைதான். அந்த ராஜாதி ராஜா சொல்லுங்க. இந்த ராஜாதி ராஜா எனக்குள்ள உங்களுக்குள்ள தானே வாசமாக இருக்கிறார். நம்ம மேலதானே ஏறி இருக்கிறார். அப்போ அப்படின்னு நான் சொல்லல. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, கோவேறு கழுதை ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. எல்லா கழுதையின் மேல ஆண்டவர் போகல. அவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த கழுதையின் மேல்தான் ராஜாக்கள் மாத்திரம் ஏறுகின்ற அந்த கழுதையில ஆண்டவர் புறப்பட்டு போனார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 7ஆவது அதிகாரம் 9, 10, 11, 12 அங்கே 4 வசனங்கள் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரர்கள் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன
வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் தூதர்கள் யாவரும் தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மேலும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்போ இந்த 12 கோத்திரமும் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. இப்படி எல்லா விதங்களிலுமே ஆண்டவருடைய காரியங்கள் அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே அமைகிறது. அல்லேலூயா. மீண்டுமாக அதே வசனத்துல வாசிப்போமே, அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, சொல்லுங்க, எதை பிடிச்சிட்டாங்க? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். அப்ப பரலோகத்துல இருக்கின்ற ஒரு காட்சியை யோவானுக்கு தேவன் நினைச்சிட்டாருன்னா வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்படிப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டதான காட்சிகளில் ஒன்று என்னன்னா, இந்த மாதிரியான திரளான கூட்ட மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி என்ன குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறதை கண்டார்களா? அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு பரலோகமா இருக்கட்டும் பூலோகமா இருக்கட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவரை புகழ்ந்தார்கள். ஆமென். இயேசுவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் குருத்தோலை குறித்தான காரியங்களை பார்த்துட்டோம். இப்போ நாம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, எதை பார்க்கிறோம்? பவனி வந்த இயேசுவை என்ன செய்யறோம்? கவனி என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். இதுல இருந்து ரொம்ப முக்கியமான, நல்ல கவனிங்க. சீயோன் குமாரத்தியே ரொம்ப சந்தோஷமா இரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரமாயிரு. இதோ ராஜா உன்னிடத்துல வர்றாரு. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி. அப்போ அவர் எப்படியாமா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலே செய்யறாராம், ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று. அப்போ இந்த வசனம் சகரியா என்பவர் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. சகரியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. யாரை குறித்து? வரப்போகிற, சொல்லுங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமிக்கு வருவார். வந்த நாட்களில அவர் இப்படிப்பட்டதான விதங்களில கழுதை குட்டியின் மேல ஏறி அவர் என்ன செய்வாரு? பவனி வருவார், ஊர்வலமாய் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. சகரியாவில் சொல்லப்பட்ட வசனம் மத்தேயு மார்க்கில எல்லாம் என்ன செஞ்சதுன்னா அது நிறைவேறக்கூடியதாய் மாறுச்சு. சொல்லுங்க, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய இந்த நாள் என்ன நாள்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் நாள். ஆமென். என்னமாமா? ஜெபம் கேட்கப்பட்டதான ஒரு நாள். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்படுகிற நல்ல நாள். இது ஒரு வெற்றியின் நாள், சத்துரு வீழ்ந்த நாள். சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா பிரசங்கத்தை பிடிச்சிருவாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? இவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீதி உள்ளவர், சொல்லுங்க, ரட்சிக்கிறவர், தாழ்மை. அப்ப அவரை கவனிக்கிறோம். யாரை கவனிக்கிறோம்? பவனி வந்த இயேசுவை கவனிக்கிறோம். என்னன்னு? அவர் எப்படிப்பட்டவர் என்று கவனிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர் என்று,
அப்புறம் ரட்சிக்கிறவர் என்றும், மூன்றாவது ஆழ்மை உள்ளவர் என்று அவரை பற்றி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் என்னையே கவனிக்கணும். அப்படின்னா வேற உங்க கவனம் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3:18. ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, முதல் பாயிண்ட் என்னன்னா நீதி உள்ளவர், நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றது? 3 காரியம் சொன்ன. 1 நீதி உள்ளவர் என்று சொல்லுங்க எல்லாரும். அடுத்து என்ன சொன்னேன்? ரட்சிக்கிறவர் என்று. 3வது தாழ்மை. இப்போ இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிறோம், அவர் நீதி உள்ளவர் என்று. எப்படியா இந்த வசனம் சொல்றது பாத்தீங்கன்னா, அவர் என்னதான் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆமென். நாம் எல்லாரும் ஒரு காலத்துல எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். எப்படி பாவியாய் மாறினோம் அப்படின்னா, ஆதாமின் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஒருவன் நிமித்தமாக நாம் எல்லாரும் என்னவாய் மாறினோம்? பாவிகளாய் மாறினோம். ரோமர்கள் நிருபத்துல பார்க்கலாம். அப்போ நாம் எல்லாரும் என்னவாய்னா, ஆதாமின் நிமித்தம் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் மாறினோமா? பாவிகளாக மாறினோமா? இப்படி பாவிகளாக மாறிட்டோம். பாவம் நமக்குள்ள வந்ததுனால அப்படியே வந்துட்டோம். அப்போ என்னாச்சுன்னா, இந்த பாவிகளாகிய உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றணும். சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னு ஆண்டவர் நினைச்சு செஞ்சார்னா, ஒருவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக பூமிக்குள்ள உலகத்துக்குள்ள பாவம் வந்தது. அதே போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால பூமியில் இருக்கிற எல்லாருமே நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாமே. உங்களுக்கு எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர்கள் எழுதின நிருபத்துல 5:19 வாசிமா. 5:19. அதே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன ஆனாங்களா? பாவிகளாக்கப்பட்டதினாலே, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். இப்போ யார் மூலமாக பாவம் வந்தது? ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால என்ன வந்துச்சா? அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த பாவிகளாக்கப்பட்ட அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்கல்ல, இந்த அநேக பாவிகளை நீதிமானாக மாற்ற ஒருவர் எழுப்பினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவரானதனால, அவருடைய கீழ்ப்படிதலினால நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. இப்ப நாம் நீதிமானாக்கப்பட்டதுக்கு காரணம் நம்முடைய நீதி நிமித்தமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய நீதி நிமித்தம் நாம் நீதிமானாய் மாறிட்டோமா? இல்லவே இல்லை. எப்படி நாம் நீதிமானாய் மாறினோம்? அவருடைய அவருடைய கீழ்ப்படிதலினாலே. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கீழ்ப்படிந்ததனால, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததனால, அநேக பாவிகளாகிய நாம் எல்லாரும் ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகளா இருக்கணும். அப்போ பெரும்பாலான குடும்பங்களில அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வருமானம் இருக்குதா? இருக்கு. அப்ப அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குது? போதுமானதாக, பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென். அப்போ ஒரே ஒரு மனுஷனுடைய அந்த உழைப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாழ வைக்கிறது என்றால், உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். அதே போல ஒட்டுமொத்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்கு ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடியதான மனு குலத்துக்கு ஒரு மீட்பு வந்தது, ஒரு ரட்சிப்பு வந்தது. நாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா.
அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் நீதியின் நிமித்தமாக நான் நீதிமானாய் மாறல, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன். அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமா, அந்த 14ஆம் வசனம் சொல்லுதுன்னா அவர் எப்படிப்பட்டவராமா? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை. அப்போதும் அப்ப நாம் எல்லாரும் வணங்குகிறோம் எந்த தெய்வத்தை? பரிசுத்தம் உள்ளவரை. சொல்லுங்க எல்லாரும். நீதி உள்ளவரை. சொல்லுங்க எல்லாரும். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த பவனி கழுதை மேல வந்தார், கோவேறு கழுதையின் மேல வந்தாரே, அவரை நாம் கவனிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று? நீதி உள்ளவர் என்று, பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் அவரை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவங்க நாம் நல்லா கவனிக்கிறோம். 2 விதமான கவனிப்பு உண்டு. எப்படின்னா, அவங்க எப்படி வர்றாங்கன்னு கவனிப்போம். ஆமாவே. அப்புறம் அவங்க எப்படி வர்றாங்களோ அது கேட்டபடி நாம அவங்கள கவனிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு ரொம்ப குடும்பத்துக்கு ஒரு ஏழையான ஒரு மனுஷன் வந்தா, ஒரு பாவம், ஒரு மாதிரியான ஒரு பழைய துணி போட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான கவனிப்பு இருக்கும். அப்படிதான். அதே போல நல்ல ஒரு திடீரென்று நம்முடைய உடுமலை சட்டமன்றத்தினுடைய ஒரு எம்எல்ஏ அப்படி வர்றார். அப்படி வந்தாருன்னா அப்படின்னு இருப்பீங்களா? கேட்கிறேன். அப்ப என்னன்னா, வர்றவங்களை நம்மள நல்லா கவனிக்கும். சொல்லுங்க, அது ஒரு முதல் கவனி. 2வது என்னன்னா, அவங்களை நல்லபடியாக கவனிப்போம். சொல்லுங்களேன். ஆமென். இன்னொரு கவனிப்பு நான் சொல்றேன். ஒரு திருட வர்றான், அவனை நம்ம செய்வோம், திருடன் உள்ள வரதையும் கவனிச்சிட்டோம், அவன் திருடினதையும் கவனிச்சிட்டோம். திருடின பிறகு அவனை பிடிச்சிட்டு அவனை நல்லா கவனிப்போம். உண்மைதானே? என்னமோ மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. அப்போ கவனிப்பு அப்படிங்கிறது வெவ்வேறு விதமா இருக்குது. இன்றைக்கு நாம் கவனிக்கிறோம். நான் பார்க்கிற என் இயேசுவை நான் கவனிக்கிறேன். அவர் பவனி வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்டவர் தான் அந்த பவனியாக ஊர்வலமாக இயேசு வந்தார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. அல்லேலூயா. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது எல்லாரும் ஒத்துக்கொள்கிறபடியே அது ரொம்ப மகா மேன்மை உள்ளது. சொல்லுங்க எல்லாரும். மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் எல்லாராலும் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவராமா? ஆவியில நீதி உள்ளவர் என்று. சொல்லுங்க எல்லாருமே. ஆமா, பரிசுத்த ஆவியான அந்த தெய்வமாய் அவர் நீதி உள்ளவராக நமக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, 2வது ஒரு காரியம், அவர் ரட்சிக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும். வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அப்புறம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்னால கட்டளையிடப்படவே இல்லை. ஆமே. அப்ப எல்லாரும் என்ன பாருங்களேன், ரட்சிப்புனா யார் மூலமா தான்? ஃபர்ஸ்ட் ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா விடுதலை, அப்புறம் பாதுகாப்பு. சொல்லுங்க. ரட்சிப்பு அப்படின்னு என்ன? விடுதலை, பாதுகாப்பு, பல விதமான நன்மைகள் அடங்கின ஒண்ணுதான் எது? ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் ஏதோ ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பின் விடுதலை மட்டுமல்ல, அந்த ரட்சிப்புக்குள்ள எக்கச்சக்கமான நன்மைகள் அடங்கி இருக்கிறது.
ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சாவிதான். என்னவாமா? ஆமா, பெரிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடல் வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அடங்கின ஒரு வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அந்த வீட்டுக்கு திறக்கணும்னா ஒண்ணு என்ன தேவை? சாவி தேவை. அந்த சாவி எடுத்து திறக்கிறோம் அப்படின்னா கதை ஓபன் ஆகுது, உள்ளுக்குள்ள நம்ம போறோம், எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. அது மாதிரி ரட்சிப்பு என்பது ஒரு சாவி. இந்த ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா சகல விதமான, எல்லாரும் சொல்லுங்க, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக அனுபவிக்க ஆண்டவருடைய சித்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சகல விதமான சம்பூர்ணமான நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புங்கிறது வந்து நமக்கு எதுவா இருக்கிறது? வாசிக்கலாமா? சக்கரையா தீர்க்கதரிசனம் அடிக்கடி நான் சொல்லுகிறேன். 8வது அதிகாரம் 13வது வசனம். சகரியா 8:13 என்னன்னா, இஸ்ரவேல் வம்சத்தாரே, பாருங்களேன், நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா? சொல்லுங்க, எப்படி? சாபமாக இருந்தோம். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமென். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே முதல்ல நாம் எப்படி இருந்தோமா? புறஜாதியா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்தோம். அப்போ நாம் எதுக்குள்ள இருந்தோம்? நிறைய பேர் ஜெபம் பண்றீங்களே, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக இங்க வரல. ஆமென். பிறகு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்ப என்னதான் செய்யணும்? பாஸ்டருக்காக யார் இப்பொழுது ஜெபிக்கவே வேண்டும். அந்த ஜெபம் நானே கேட்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொல்றதை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கு? இந்த இடத்துல வசனம் சொல்லுது, புறஜாதிகள் எதுக்குள்ள கிடந்தாங்களா? சாபத்துக்குள்ளதான் கிடந்தாங்களா? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீங்க இதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க? சாபமா இருந்தது எவ்வளவு உண்மையோ, நீங்க என்னை ஏற்றுக்கொண்டதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால நீங்க என்னவாய் மாற போறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதமாகவே மாற போறீங்க. இப்ப நான் உங்களை ரட்சிக்கிறேன். எதுக்காக நான் ரட்சிக்க தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் நான் ஆசீர்வாதமாக இருப்பது உண்மை. ஆமென். நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே என் தேவன் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கிறது உங்க இஷ்டம், புரியுதா? ஆனா உங்களுக்காக என்ன ஆயிடுச்சு? ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. இப்போ பின்னால திரும்பி பாத்துறாதீங்க. என்ன ஆயிட்டு இருக்குது? ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் என்ன செய்யலாம்? குடிக்கிறதுனா அந்த குடிக்கலாம், இல்லைன்னா போகலாம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனை. ஆனா உங்களுக்காக என்ன செஞ்சிருச்சு? ஆயத்தம் ஆயிட்டு தான் இருக்குது. ஆமென். சொல்லுங்க, எனக்காக என் ஆண்டவர் சிலுவையில சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த ஆசீர்வாதத்தை விரும்பினால் எனக்கு கிடைக்கும். நான் விரும்பலைன்னா கிடைக்காது. அந்த வழியில நீங்க எல்லாருக்கும் கம்பங்கள் கொடுக்குறாங்க, நீ இந்த வழியா போனா நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா உங்களுக்காக என்ன செஞ்சது? ஆயத்தமா இருக்குது. இதை விட எப்படியா உங்களுக்கு புரிய வைக்கிறது? அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக என் தேவன் சிலுவையில சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நான் அதை விரும்பும் போது, விசுவாசிக்கும் போது அதை நான் அடைகிறேன். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கலைன்னா காண முடியாது. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு சிலர் கண்ணாடி போட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இப்போ கண்ணாடி அவங்க எதுக்காக போட்டிருக்காங்க சொல்லுங்களேன்? இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்கிறது நானா அல்லது எங்க சேமான்னு தெரியாது.
கண்ணாடி போட்டா என்ன செய்யுது? தெளிவா தெரியுது. அப்போ அல்லேலூயா. அப்போ நான் தான் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா என்ன செய்வீங்க? கண்ணாடி போடலீனா தெரியா? சொல்லு. கண்ணாடி போடலீனா, கண்ணாடி போட்டா விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பேன். விசுவாசிக்கலைனா காண மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எனக்காக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் ஆசீர்வாதமாய், சுகமாய், செழிப்பாய், ஆரோக்கியமாய் வாழும்படிக்கு தேவன் சிலுவைக்கு சென்றார். ஆமென். அதை நாம விசுவாசித்தா தேவனுடைய மகிமை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விசுவாசிக்கலைனா முடியாது. அவ்வளவுதான். ஆமென். அப்போ ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாழ்க்கை சாபமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சாபத்திலே இருப்பது முடியவே முடியாது. சாபமான வாழ்க்கை யாருக்கு கிடையாது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அது நல்ல நம்புங்க. எத்தனையோ பரம்பரை சாபங்கள் என்று சொல்வார்கள். அந்த சாபங்கள் எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அடுத்து இதுதான் ரட்சிப்பு. எதிலிருந்தெல்லாம் ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, சாபத்திலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். இது அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு நல்ல வார்த்தை. வாசிப்போம். 19:10. அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அதை கொடுக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் என்னை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. சரி, அடுத்து மூணாவது என்ன? தாழ்மை உள்ளவர். இயேசுவை கவனித்து பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29. 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவராமா? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அப்பா, நான் இங்க நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்களேன், அறிந்திருக்கிறீங்களா இல்லையா? நான் அந்த காரியத்துல மாற்றத்தை உண்டாக்குவதற்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்? டேவிட் ஒரு ஆளு தான் புரிந்தது. அல்லேலூயாங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு நான் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்குது? இந்த வசனம் சொல்றது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். புரியுதா இல்லையா? நான் ரொம்ப அப்படி கடித்து கொண்டு இருந்தீங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா வெளியிடம் செஞ்சிருவாங்க. வாயா, நீ என்னத்தை பிரசங்கம் பண்ற? இந்த சர்ச்சில் எத்தனையோ சர்ச்சில் வா வான்னு நீ கூப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, இங்கே தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய பாலிசி, என்னுடைய பழக்கம் என்னன்னா, பாருங்களேன், இப்படிதான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், என் ஆண்டவர் இவங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்கள் ரொம்ப அன்பானவர்கள் எனக்கு நல்லா தெரியும். அன்பானவங்களுக்கு நான் என்ன செஞ்சிடணும்? அன்புலயே போயிடணும். அப்படிங்கிறனால நான் ரொம்ப தாழ்மையா, மனத்தாழ்மையா, அன்பா ஒரு சொல்ல வேண்டியதான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வார்த்தையை நான் அப்படியே உங்க காதல் விழும்போது அப்படியே தேன் மாதிரி இருக்கு. அந்த தேன் மாதிரி அப்படியே வர 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 அப்படியே அந்த தேன் விழ விழ அது தேவ லோகமாகவே மாறி விடுகிறது. அல்லேலூயா. காரசாரமாவே என்ன செய்யறதில்ல இருக்கிறதே. ஏன்னா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சாந்தமும்
மனத்தாழ்மையுமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி இருக்கிற அப்படின்னா நானும் அப்படியே இருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் மனத்தாழ்மையாய் சாந்தமாய் இருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உங்க மேல கர்த்தர் ரொம்ப எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அதனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் சிலருக்குள்ள நடக்குது. ஆமென். கர்த்தர் பிரியமா இருந்தார்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப சமாதானமான, சாந்தமான, மனத்தாழ்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2:8. அவர் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். அப்ப பவனி வந்த இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராமா அப்படின்னா அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவர். சொல்லுகிறாரு, தன்னை தானே செஞ்சாரா, சிலுவையில தாழ்த்திட்டார். எப்படி அப்படின்னா ஒருத்தன் லெப்ட் ரைட் 2 பேரு சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், இயேசுவே அவர் பெரிய ரட்சகராக இருந்தா அவரை ரட்சித்துக் கொள்ளட்டுமே, அவர் இறங்கி வரட்டுமே அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அப்போ எந்த சூழ்நிலையிலுமே தான் தெரிந்து கொண்ட பாதையை விட்டு அவர்